வணக்கம் நேயர்களே. நவம்பர் மாதத்திற்குண்டான சிம்ம ராசி நேயர்களுக்குண்டான பலன். அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நான் உங்கள் ஜோதிடர் வேத யோகராஜன். ஆன்மீகம், ஜோதிடம், மருத்துவம் சார்ந்து நாங்கள் வெளியிடும் காணொளிகளை நீங்கள் கண்டு தொடர்ச்சியான பலன்களை நீங்க பெறணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேயர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பலனுக்குள்ள போகும். சிம்மராசி நேயர்களே, தொழில் சம்பந்தமான தொடர்புல அல்லது தொழில் சம்பந்தமா, நிறுவனம் சம்பந்தமா உங்களுடைய பிஹேவியர்ல இந்த தொடர்பு நவம்பர் 2ஆம் தேதி மதியம் 1:30 மணி வரைக்கும் கொஞ்சம் எடுபடாது. அதுக்கப்புறம் அதாவது அது வரைக்கும் பொறுமை தேவை. அதுக்கப்புறம் பாசிட்டிவா இருக்கும். குறிப்பாக கலைஞர்கள், ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ், உமன்ஸ், ஆல் எலக்ட்ரானிக் குட்ஸ் அந்த கம்யூனிகேஷன், ஆல் கம்யூனிகேஷன், ஜுவல்ஸ், ரெடிமேட் ஆடைகள், கார்மெண்ட்ஸ், மீடியா, இந்த மாதிரி எல்லாமே அந்த ஒரு முற்பாதி சுணக்கம் ஆகி அதுக்கப்புறம் 3க்கு மேல அப்படியே ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இந்த காரியம் முடியுமா முடியாதா, முடிச்சிட முடியுமா அப்படிங்கிற அந்த சந்தேகம், பயமெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் ஆள் மனசுல. அதுக்கப்புறம் அப்படியே மறைஞ்சு போயிடும். ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்காக சிந்தனையில நுண்ண அறிவுல ஒரு அதிகமான ஒரு ஆய்வு, ஆராய்ச்சி, இதை எப்படி பண்ணலாமா, அதை எப்படி பண்ணலாமா, படிச்சவங்களா இருந்தா அவங்களுக்கு தகுந்த மாதிரி பாணியில, படிக்காதவங்களா இருந்தா ஆளுகளை தொடர்பு கொண்டு விசாரிக்கிறது இல்லை. இதெல்லாம் அதிகமா நடக்க போகுது. ஏன்னா குரு 12ல உச்சத்துல இருக்கார். ஞானகாரகன் குரு 12ல உச்சமடைஞ்சிருக்கிறதுனால, சுயசாரத்துல இருக்கிறதுனால அதிகமான சிந்தனை விரயம் இருக்கும். தேவைப்பட்ட வழிகாட்டிய நாடுங்க. நிலம் சார்ந்த தொழில், குட்ஸ் வெஹிக்கிள்னு சொல்லக்கூடிய சரக்குண்டு வாகனங்கள், கறிக்கடை, பைனான்ஸ், மிஷினரி, கட்டிடம் சம்பந்தமான பொருள்கள், கனிம பொருள்கள், தாது பொருள்கள், பூமிக்கு கீழே கிடைக்கக்கூடிய பொருள்கள், இந்த மாதிரி பொருள்கள்னால லாபம் உண்டு. அந்த மாதிரி தொழில் செய்யறவாளுக்கும் லாபம் உண்டு. உடல் நலத்துல தன விரயம் ஏற்படுமா? கண்டிப்பா ஏற்படும். அதே மாதிரி இப்ப நீங்க போறீங்க, ஒரு இடத்துல பேசுறீங்க, வைக்கிறீங்க, ஒரு நிறுவனம் சம்பந்தமா, அந்த மாதிரி தன்னுடைய பிஹேவியர்ல ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் நீங்க அப்படி ஒரு வெளிக்காட்டுவீங்க. நீங்க போன பின்னாடி பேசுவாங்க, இல்லைங்க அவர் கொஞ்சம் எப்பயுமே அப்படித்தாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ். கவலைப்படாதீங்க. 19ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதிக்குள்ள லாபம் கண்டிப்பா உண்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு 12ல உச்சமடைகிறதுனால அதிகமான சிந்தனை இருக்கும், திரும்ப திரும்ப இருக்கும். பார்த்துக்கோ. 18ஆம் தேதி ஐப்பசி முடிஞ்ச பின்னாடி லாபத்தையும் வரவையும் உறுதிப்படுத்திக்குவீங்க. கார்த்திகை மாச தொடக்கத்துல இன்னும் நிறையாவே தெரியும். 1ல இருந்து 20 தேதிக்குள்ள பழைய நண்பர்களுடனான ஒரு ப்ராப்ளம், குறிப்பா சிம்ம ராசியில பூரம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. வர வாய்ப்புண்டு, கவனம். நிலம் சார்ந்த விஷயத்துல அல்லது நிலம் சார்ந்து கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த விஷயத்துல, அல்லது தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, இல்ல ஏதாவது பழைய கேஸ் ஏதாவது பெண்டிங் வச்சிருந்தீங்கன்னா அது சம்பந்தமான ஒரு விஷயத்துல. சோ குறிப்பா இந்த பூர நட்சத்திரக்காரங்க கவனமா இருங்க. சிலர் பணியிடங்களில் இருந்து வெளியேற்றப்படலாம். இல்ல நீங்க உங்களுக்கு ஒத்துறாத, நீங்க வேற இடத்த பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. மாதத்தோட பிற்பகுதியில உங்களோட லாபத்தை அடையறதுல அந்நியர்களுடனான, அதாவது நவம்பர் 24க்கு மேல ராகு தன்னுடைய சுயசாரமான சதயம் 4ஆம் பாதத்துல உள்ள நுழைகிறார். அந்த சமயத்துல பணியிடங்கள்ல முகம் தெரியாத அந்நிய மொழி பேசும் நபர்களால் ஒரு முரண்பாடுகள் உங்க லாபத்துக்கு ஏற்படலாம். பட் ஜமாளிப்போம்.
9ல இருந்து 18 தேதிக்குள்ள பூர நட்சத்திரக்காரவங்க மருத்துவம் சம்பந்தமான செலவு இருக்கு. குறிப்பா தொடர்புல குறிப்பாக பழைய தொழில் சம்பந்தமான அந்த விஷயங்கள்ல சில முரண்பாடுகள் இருக்கு, அல்லது பழைய வழக்கு ஏதாவது பெண்டிங் இருந்தா அது சம்பந்தமான பிரச்சனைகள் நடைமுறைக்கு வர இருக்கு. நண்பர்களே கவனமா இருங்க. ராசியில கேது இருக்கிறனால இனி வர இருக்கும் காலங்கள்லையும் இப்பயும் ஏதோ நம்ம பாணிக்கு இந்த சமூகமே ஒத்து வராத மாதிரி, நம்ம விட அவங்க எல்லாம் ஏதோ பணத்துக்காக ஓடுறாங்க, நம்ம மட்டும்தான் ஏதோ போதுங்கிற மனசோட நம்ம இருக்கோம், நம்ம தான் ஒரு தர்மத்தை கடைபிடிக்கிறோம், மித்தவங்க எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரைவசி, ஒரு லோன்லி, நீங்களே அப்படி ஒரு மாயை உங்களுக்கு நீங்களே கற்பிச்சுக்காதீங்க. ஏன்னா ராசியில கேது இருப்பதனால், இப்ப குரு வேற 12ல இருக்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் ஆன்மீகம் சம்பந்தமா, போதுங்கிற மனம் சம்பந்தமா ரொம்ப ஓடும். குடும்பத்திற்காகவும் உங்களுடைய பிற்கால அந்த நலன் கருதியும் சில பொருளாதாரத்திற்காக நீங்கள் உங்களுடைய கடமைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருங்கள். சிம்மராசி நேயர்களே, நன்றி, வணக்கம்.